எல்லாருக்கும் வணக்கம். ஸ்ரீராமரை நாம எப்படி தெரியும்? மரியாதை புருஷோத்தம், அதாவது தர்மத்தை ஒருபோதும் தவறாத ஒரு பர்ஃபெக்ட் மனிதர் இல்லையா? ஆனா என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா, அவர் எடுத்த சில கடினமான முடிவுகளுக்காக அவர் வருத்தப்பட்டிருப்பாரா, வலி உணர்ந்திருப்பாரான்னு? இந்த கேள்விக்கான பதில் ஒரு கோவிலோட பேர்லயே ஒழிஞ்சிருக்கு. இந்த ஒரு ஆழமான கேள்விக்கு விடை தேடிதான் நாம இன்னைக்கு திருநாங்கூர்ல இருக்கிற திருவன் புருஷோத்தமம் திவ்ய தேசத்தோட ரகசியத்தை பார்க்க போறோம். யோசிச்சு பாருங்க, ஒரு கடவுளுக்கே மன அமைதி தேவைப்பட்டு ஒரு இடத்துக்கு வராருன்னா அந்த இடத்தோட கதை எவ்வளோ சக்தி வாய்ந்ததா இருக்கும். இந்த கதையோட முதல் க்ளூ அது வேற எங்கேயும் இல்ல, இந்த கோவிலோட விசித்திரமான பேர்ல தான் இருக்கு. பொதுவா பெருமாள் கோவில் பெயர்கள்லாம் கேட்கவே ரொம்ப இனிமையா இருக்கும். ஆனா இங்க வன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை ஒரு பெரிய ரகசியத்தை தனக்குள்ள வச்சிருக்கு. அதாவது இந்த பெயருக்குள்ளேயே ஒரு பெரிய முரண்பாடு இருக்கு பாருங்க. வன் புருஷோத்தமம்னா கடினமான உத்தம புருஷன் அர்த்தம். ஏன் அப்படி? ஏன்னா ராஜதர்மத்துக்காக ராமர் சில ரொம்ப கடினமான முடிவுகளை எடுக்க வேண்டியிருந்தது. உதாரணத்துக்கு சீதைய காட்டுக்கு அனுப்பினது, அப்புறம் வாலிய மறைஞ்சிருந்து தாக்கினது. இந்த மாதிரி செயல்களால தன்னோட மனசு ரொம்ப வன் ஆயிடுச்சு, அதாவது கல்லா மாறிடுச்சுன்னு அவரே உணர்ந்தார். இது ஒரு ராஜாவுக்கான கடமைக்கும் ஒரு மனுஷனோட மனசுக்கும் நடுவுல நடந்த ஒரு போராட்டம்னு சொல்லலாம். ராஜ தர்மத்தை காப்பாத்த அவர் காட்டின அந்த கடுமை அவரோட இதயத்துல ஒரு பெரிய பாரமா மாறிடுச்சு. அந்த கடினத்தன்மைய கொஞ்சம் சரி பண்ண, மனசுக்கு ஒரு ஆறுதல் தேடி அவர் வந்த இடம்தான் இந்த திருத்தலம். ஆனா இந்த கோவிலோட கதை இதோட முடியல. இங்க பகவானோட இன்னொரு முகத்தை காட்டுற ரொம்ப அழகான ஒரு புராண கதையும் இருக்கு. ஒரு கடுமையான அரசனா இருந்த அவர் எப்படி ஒரு கருணைமிக்க தந்தையா மாறினாருங்கிற கதை அது. வியாகிரபாதர்னு ஒரு பெரிய முனிவர், புலி மாதிரி கால்கள் கொண்டவர், இங்க தவம் பண்ணிட்டு இருந்தார். அப்போ அவரோட குழந்தை உபமன்யு பசியில ரொம்ப அழுதுட்டே இருந்துச்சு. குழந்தையோட அழுகைய தாங்க முடியாத அந்த முனிவர் நேரா பெருமாள் கிட்ட பிரார்த்தனை செஞ்சார். உடனே அங்க வந்த ராமர் என்ன செஞ்சார் தெரியுமா? அந்த ஒரு குழந்தைக்காக திருப்பார்கடலையே இந்த கோவில் குளத்துக்கு வரவழைச்சார். இது எவ்வளவு பெரிய மாற்றம் பாருங்க. ஒரு அரசனா தன் இதயத்தை கல்லாக்கிக்கிட்ட அதே ராமர் இங்க ஒரு குழந்தையோட பசிக்காக பார்க்கடலையே கொண்டு வர்ற ஒரு தந்தையா மாறுறார். சோ இங்க அவர் ஒரு போர் வீரன் கிடையாது, ஒரு பாதுகாவலர். இந்த கோவிலோட உணர்வு பூர்வமான கதை அதோட கட்டிடக்கலையிலையும் ரொம்ப அழகா வெளிப்படுது. சொல்லப்போனா இந்த கோவிலோட ஒவ்வொரு கல்லும் குணப்படுத்துதல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் பேசுது. இப்ப பாருங்க, கருவறைக்கு மேல இருக்கிற விமானத்தோட பேர் சஞ்சீவி விக்கிரக விமானம். சஞ்சீவினி மூலிகை எப்படி லக்ஷ்மணனுக்கு உயிரை கொடுத்துச்சோ, அதே மாதிரி இந்த விமானத்துக்கு கீழே நின்னு நாம வேண்டிக்கிட்டா நம்ம மனசுல இருக்கிற காயங்கள்லாம் ஆறணும்னு நம்பிக்கை. அது மட்டும் இல்ல, பெருமாள் நின்ற திருக்கோலத்துல பயப்படாதீங்கன்னு சொல்ற மாதிரி அபயஹஸ்தத்தோட காட்சி தர்றார். இதனால குற்ற உணர்ச்சியாலேயோ இல்ல பெரிய பொறுப்புகளாலேயோ கஷ்டப்படுறவங்களுக்கு இது ஒரு சரியான சரணாலயமா இருக்கு. சரி, இந்த பழங்கால கதையெல்லாம் ஓகே. ஆனா இதுக்கும் நம்மளோட இன்றைய வாழ்க்கைக்கும் என்ன சம்பந்தம்? நம்மளோட மாடர்ன் கால மன போராட்டங்களுக்கு இந்த கோவில் எப்படி ஒரு பதிலா இருக்க முடியும்? குறிப்பா யாருக்கெல்லாம் பொறுமை கம்மியா இருக்கோ, கோபம் அதிகமா வருதோ, மனசு ரொம்ப இறுகி போயிருக்கோ, அவங்கெல்லாம் இங்க வந்து பிரார்த்தனை பண்றாங்க. என் மனசு கொஞ்சம் இலகணும், கருணை வரணும்னு வேண்டிக்கிறாங்க. வாழ்க்கையில நம்ம எடுக்கிற கடினமான முடிவுகளால வர பாரத்துல இருந்து விடுபட இது ஒரு ஆன்மீக மருந்து மாதிரி பார்க்கப்படுது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஒரு கடவுளுக்கே தன்னோட இதயத்தை மென்மையாக்கிக்க ஒரு இடம் தேவைப்பட்டிருக்குன்னா சாதாரண மனுஷங்களான நமக்கு அது எவ்வளவு முக்கியம்? மன அழுத்தம் நிறைஞ்ச இந்த உலகத்துல நம்ம மனச கொஞ்சம் இலகுவாக நமக்கும் ஒரு சரணாலயம் கண்டிப்பா தேவைப்படுது இல்லையா? கடைசியா உங்ககிட்ட ஒரு கேள்வி. பகவான் ராமர் திருவன் புருஷோத்தமத்துல தனக்கான ஆறுதலை கண்டுபிடிச்சார். நாம எடுக்கிற கடினமான முடிவுகளாலையும் வாழ்க்கையோட சுமைகளாலையும் நம்ம மனசு கல்லா மாறும்போது நாம ஆறுதலுக்காக எங்கே போறோம்? யோசிச்சு பாருங்க.